ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்போர்ட் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் எபிசோட் வந்து என்னன்னு தெரியல மக்களே. 7 தான் நினைக்கிறேன். எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்கள், நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஸ்குவாடை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஓகே மக்கள், இதான் ஸ்குவாட். இப்போதைக்கு இம்பேக்ட் பிளேயராக டெவலப்பர்ஸ் தான் உள்ளே வர போகிறாரு. சொல்லுங்கள், 4 ஃபாரின் பிளேயர் இருக்காங்க. எப்படி டெவலப்பர்ஸ் உள்ளே வருவார்? ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு குட்டி மாற்றம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர், இந்த இடத்துல வந்து எம்எஸ் தோனி, ஜடேஜா பாலா, இந்த இடத்துல போலி பாலா இவங்க. ஓகே மக்களே, நம்ம ஸ்குவாட் பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ, அது விக்கெட் கீப்பர் தான் இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? விக்கெட் கீப்பர் இந்த இடத்துல விக்கெட் கீப்பர் ஒன்று. எஸ் ஓகே மக்களே, டிராவிஸ் ஹெட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, ஜஸ்பிரித் பும்ரா, தாஸ் சேசரோட், தீபக் சஹர். தோட்டி நம்ம தேவையில்லாமல் டீம் எடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு. சூப்பர் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா டெவால் டேவிஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் கன்ஃபார்ம். ஓகே மக்களே, உள்ளே போயிடலாம். ஒரு மஸ்ட் வின்னிங் மேட்ச்சு. ராஜஸ்தான் கூட ஈஸியாக ஜெயிச்சிருக்க வேண்டியது, பட் வேணுமே தான் நம்ம தோத்தோம். பட் இது ஒரு மஸ்ட் வின்னிங் மேட்ச்சுங்க. ஏன்னா ஹைதராபாத்துக்கு வரைக்கும் மஸ்ட் வின்னிங் மேட்ச். ஏன்னா அப்போ தான் நம்ம டாப்பில் இருக்க முடியும், மேக்ஸிமம் டாப் 2க்குள்ளே. மேட்ச் நம்பர் லீக் போட்டி நம்பர் என்னன்னு தெரில, பட்டு சொல்லுங்கள் போட்டி நம்பர் 5 எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவே ஸ்டேடியம் தான் நினைக்கிறேன். பட் டாஸ் ரொம்ப முக்கியங்க. என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பஞ்சாப் பேட்டர்ன்ஸ் கூட தான் சிஎஸ்கே vs பிபிகேஎஸ். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாஸ் ஜெயிச்சாச்சு மக்களே. வின்னிங் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஓகே மக்களே, பஞ்சாப் கிங்ஸ், பஞ்சாப் பேட்டர்ன்ஸ்லேயே வருது. பட் பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாடை பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன ப்ரோ சிஎஸ்கே ஸ்குவாடே வந்துச்சு. நான் படித்து சொல்கிறேன், இப்போ படித்தா போயிடும் டக்குன்னு. பட் அம்பையர்ஸ் வாக்கிங் பண்ணுறாங்க. பஞ்சாப் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா சிக்கர் தவான், ஜானி பேஸ்டர், ஒய் துல், எஸ் பேபி, அபினவ் மனோகர், சிக்கந்தர் ராஜா, விஜயசங்கர், அசுதோஷ் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ராய், ராகுல் சஹர். என்னென்ன ஸ்குவாட் இது, மட்டமான ஸ்குவாட். பட் நம்ம வீடியோ பார்த்தவங்க ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணுவாங்களோ அப்போ அவங்க கூடி தான் பறக்கும். அடுத்து நம்ம பேட்டிங் பண்ணும்போது நம்ம கூடி பறக்கும். ஓகே மக்களே, வாங்க உள்ள வேலை. ஓப்பனர்ஸ் களம் இறங்க. கீழே பார்த்தீங்கன்னா சரியாக டார்க்காக இருக்குது புல். சில பிச்சுக்கு மட்டும் தான் இருக்கும். பஞ்சாப்லேயே வழக்கம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். சீக்கிரம் தான் ஓப்பனிங் பண்ணி ஜானி பேஸ்டோ ஸ்ட்ரைட்டாகவே ஜஸ்பிரித் பும்ரா ஓப்பன் பண்ணுறாரு. தானா சொண்டி ஆரி ஊரடி என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 7 நீங்கள் இருக்கீங்க. ஜஸ்பிரித் பும்ரா ஃபஸ்ட் ஓவர் மட்டும் போடுவோமா? இல்லை ஃபஸ்ட் ஓவர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு அவுட் ஸ்விங் டெலிவரி. இப்படி வெளியே வச்சுட்டு டக்குன்னு உள்ள வச்சுருந்தாங்க. டக்குன்னு பயப்படுவாங்க. டக்குன்னு உள்ள ப்ரோ. எஸ் கமான் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ்ஸு, நோ ரன். ஓகே மக்களே, 2வது பால் திரும்பியும் ஒரு ஸ்லோ பால். பட் அவுட் ஸ்விங் போடுறவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபுல் டாஸ். பட் அடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட் ரன்னே பவுண்டரியில் வந்திருக்கு. தேவையில்லாத ஒரு லூஸ் பால் ஃப்ரம் ஜஸ்பிரித் பும்ரா. 2வது பாலில் பவுண்டரிங்க. ராஜஸ்தான் மேட்ச்சில் வந்து ஹார்ட் மட்டும் தொடங்கிடுச்சுங்க. நான் ராஜஸ்தான் மேட்ச்லேருந்து எல்லா மேட்சும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பவுன்சர் மாதிரி போடுவாங்க. ஜஸ்பிரித் பும்ராக்கு ரொம்ப லாங் லைனப் லென்த்து வேணும். என்ன சொல்கிறேன்னா கேட்ச் அவுட்டுங்க. அதாவது அவர் ஓடி வராது அதாங்க அந்த ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் லாங்காக ஓடி வந்து நல்லாகும்னு சொன்னேன். பட் சரியான கேட்சுங்க. ஒரு பவுண்டரி அடித்தோடனே ஜானி பேஸ்டோ தட்டி தூக்கியிருக்காருங்க. ஒரு மிக சிறந்த முக்கியமான விக்கெட். இல்லைங்க, சீக்கிரம் தான் வந்து அவுட்டு. சீக்கிரம் தான் கான் ஃபார் 4. ஒய் தூள் உள்ளே வந்துருக்காரு. 4th பால் போட போகிறாங்க. 3 பாலில் 4 ரன். பட் ஒரு விக்கெட் விழுந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விக்கெட்டுங்க அது. பட் இந்த பால் என்ன ஆக போகுது? டாட் பால். ஓகே, லாஸ்ட் 5th பால் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போடுவாங்க. பெரிய வெளியே வைப்போம். பட் கிட்டே போனோடனே உள்ள வச்சுருவோம் டக்குன்னு. எஸ் கமான் ப்ரோ காலை வை ப்ரோ. ஐயோ, ஒரு தரமான பால். பட் அவுட் ஆளுங்க. டேரக்ட் ஹிட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? டபுள் ஓடுங்க ப்ரோ. இல்லை, சிங்கிள் ரன் அங்கே. ஓகே மக்களே, அவர் லாஸ்ட் பால். ஓகே, லாஸ்ட் பால் என்ன ஆக போகுது? கமான் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ். ஒரு முடிவில் 5க்கு 1 விக்கெட். ஆட்டபிள் வந்து சந்திக்கிறேன். ஓகே மக்களே, ஆட்டபிள் பண்ண 129க்கு 7. யார் நல்லா பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நான் 6 பவுலர் வைக்காமல் 5 பவுலர் தான் அடிச்சிட்டு இருக்கேன். அதனால் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து வேஸ்ட்டு தான். ஸ்ரேயஸ் ஐயர் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இம்பாக்ட் பிளேயரை. 6 பவுலர் வைக்கணும் மக்களே, 5 பவுலர் தான் வச்சுட்டேன் லூஸ் மாதிரி. பட் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஐயோ இந்த வாட்டியும் டெவலப்பர்ஸ் ரைட்டாக மாற்றலைங்க. 5 மேட்சாக மாற்றவே இல்லை. கன்ஃபார்ம் அடுத்த மேட்ச் கன்ஃபார்ம் மாற்றிடலாங்க. பட் டிராவிஸ் ஹெட் மற்றும் யார் ஓப்பன் பண்ணுறான்னு தெரில. பட் சிஎஸ்கே என்று அழைக்க ஓடும் ஃப்ரான்ச்சைஸ் தாங்க கப் இந்த வாட்டி கன்ஃபார்ம் சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ஒரு ஸ்பின்னர் ஸ்ட்ரைட்டாகவே. என்னங்க ஃபாஸ்ட் பவுலர்னு போட்டிருக்கு ப்ரோ. இல்லை ஸ்பின்னர் தான், சிக்கந்தர் ராஜா தான் ஐ கெஸ்.
ஃபர்ஸ்ட் பால் ஃபார் டிராவிஸ் ஹெட். என்ன பண்ண போறாரு? தூக்கி சிக்ஸுக்கு சொருகிட்டாருங்க ப்ரோ. இந்த வாட்டி நான் தான் ப்ரோ ராஜா. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. இந்த கேமில் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கன் தட்டிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். பட் 120 மீட்டர் சிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு பாலே சொருகிட்டாருங்க டிராவிஸ் ஹெட். எம்மா யார் ராணி. பட் ரெண்டாவது பால், ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடித்தா, ரெண்டாவது பால் பவுண்டரி அடிப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்கந்தர் ராஜாவை ஃபஸ்ட்டு 2 பால்ல 10 ரன் விளாசிட்டாருங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பால்ல 10 ரன் ஆல்ரெடி வந்துடுச்சு இங்கே. பட் இயர்லியாக தான் அடிச்சிருக்காரு. பட் இன்னொரு பவுண்டரி ஃபார் சிக்கந்தர் ராஜா. கீழே பார்த்தா தெரியுது ரொம்ப க்ரீன், நல்லா வெலாசிட்டி க்ரீன் அப்படியே பரவி இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிழல் இடத்துல ரொம்ப டார்க்காக தெரியுது க்ரீன். இந்த பிச்சே ஒரு மாதிரி க்ரீன் பிச்சு தாங்க. இது அவே ஸ்டேடியம்னா அதுதான் நினைக்கிறேன், அவே ஸ்டேடியம் தான் கன்ஃபார்ம். பட் 3 பாலில் 14 ரன்னுங்க. சிக்கந்தர் ராஜா ஸ்பெஷல் இல்லை, இது டிராவிஸ் ஹெட் ஸ்பெஷல். இன்னொரு குட் ஷாட், அவுட்டுங்க, கன்ஃபார்ம் அவுட்டு. சத்தியமாக அங்கே இருக்க ஆளே பார்க்கல. ஃபீல்டரை பார்க்காமே அடிச்சிடறேன்னா அவுட் ஆயிடுறேன் மக்களே. ஃபீல்டரை பார்த்து அடிக்கணும், ஃபீல்டரை பார்க்கவே மாட்டேன், இஷ்டத்துக்கு அடிக்கிறேன். தேவையில்லாமல் டிராவிஸ் ஹெட் அவுட். ஓகே மக்களே, ரெக்யூட் ரன் ரேட் 6ல் இருக்குது. விராட் கோலி ஃபஸ்ட்டு பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலை டேக் ஆன் பண்ணியிருக்காரு. சரியான பவுண்டரி ஃப்ரம் விராட் கோலி. ஓகே மக்களே, லாஸ்ட் பால் நல்லா சரியான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. தேவையில்லாமல் அடிச்சிட்ட தூக்கி. சொம்மாடி நல்ல பால். உருவ முடிவில் 18க்கு 1 விக்கெட். கரண்ட் சிஎஸ்கேவை சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் வந்திருக்காருங்க. பட் இப்போதைக்கு பஞ்சாப் விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ ப்ரோ விஜய் சங்கர் ப்ரோ, உன்னை தூக்கி 6 அடிக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ நான் தெரியாமல் அட்வான்ஸ் போட்டு ஆட்டே போல். பட் தெரியாதனமாக அட்வான்ஸில் போட்டு 6 அடிக்கிறேன்னு சும்மா பெருமை பிடித்திருந்தேங்க. ஓகே, இந்த பால் கன்ஃபார்ம் 6 ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. 2 லேட் அவுட்டு ப்ரோ. நீ 6 அடிக்கிறேன்னு சொன்னால் நம்மளை அவுட்டே அடிப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. முக்கியமான பிரேக் த்ரூ. தேவையில்லாமல் 2 லேட்டில் அடிச்சிட்டோங்க. விராட் கோலி இங்கே அவுட் ஆயிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே வராங்க 2 விக்கெட் எடுத்து மேட்ச்க்குள்ளே. அடுத்து வர பார்ட்னர்ஷிப் தாங்க ரொம்ப முக்கியம். டெவால் பிரேவிஸ் சூப்பர் சபா உள்ளே வந்திருக்காருங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் சூப்பர் சப்னா என்னென்ன. இம்பாக்ட் பிளேயராக தான் இங்கே சூப்பர் சப்னா எழுதி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் சப் உள்ளே வந்திருக்காருங்க. ஓகே மக்களே, டெவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் பார்க்க முடியுமா? இவர் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறதா. பட் எல்லா பாலும் ஸ்ட்ரைட்டில் அடித்தா சரியான ஃபுல் டாஸ், சரியான கனெக்ஷன், சரியான சிக்ஸுங்க. தரமாக அடித்து கொடுத்துருக்காரு டெவால் பிரேவிஸ். ஸ்பெஷல் பார்க்குறீங்க நீங்கள். சியர் கேர்ள்ஸ் நம்ம சியர் பண்ணுறாங்க. சரியான சிக்ஸுங்க. விஜய் சங்கரை டேக் ஆன் பண்ணியிருக்காருங்க டெவால் பிரேவிஸ். ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி போட்டார். அவ்வளோ நல்ல பவுலர் கிடையாது. பட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க அதை. எம்மா எவ்வளோ பெரிய பிளேயருங்க. பட் இது வந்து ரீப்ளேயில் ஒழுங்காக காட்ட மாட்டாங்க. பட் 120 மீட்டர் சிக்ஸுங்க. இப்போ லெக் சைடில் ஃப்ரீயாக இருக்குங்க. அழகாக ஆடலாம், உள்ளேருந்து ஆடுவோம். சரியான ஷாட்டுங்க. இது மாதிரி நான் அவுட் ஆக மாட்டேன் எப்பவுமே. நல்ல பவுண்டரி ஃபார் டெவால் பிரேவிஸ். பட் இதுன்னு பார்த்தீங்கன்னா மீனியம் பேசுறதுனால கொஞ்சம் அவர் என்ன கீப்பர் வந்து கொஞ்சம் கிட்டத்தில் நிற்கிறாரு பாருங்கள். கிட்டத்தில் நிற்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலர்லாம் ரொம்ப பின்னாடி போயிடுவார். இது ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் அடிக்கிறதுக்கு. பாருங்கள், ஸ்பின்னர் அளவு கிட்டத்தில் வந்துட்டாருங்க. ஸ்பின்னருக்கு கோட்டு மேலே வந்துடுவார். மீனியம் பேசுறதுனால கொஞ்சம் பின்னாடி அடிக்கிறாரு. பட் இன்னொரு சரியான ஷாட்டுங்க. அங்கே ஃபீல்டர் வேறு வச்சுருந்தாங்க, நம்ம வந்து அடித்து பவுண்டரி அடிச்சதுனால. பட் நான் அடிக்கிறேன் ப்ரோ, நான் தூணா நிற்பேன்னு சொல்லியிருக்கேன் டெவால் பிரேவிஸ். மற்றும் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலான பார்ட்னர்ஷிப் இங்கே. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலு. ஏன்னா இந்த விக்கெட் மட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. 2 ஓவரில் 2 விக்கெட் எங்கே போயிடுச்சு. பட் இன்னும் நோ பால் கூட போடல. பட் சரியான சிக்ஸுங்க. 2வது 6 அடிச்சிருக்காரு ஒரே ஓவரில். இவர் 6 ஹிட்டர் மான்ஸ்டர்னு சும்மாவா அப்புறம் சொன்னோம். தரமான சைக்கிள் செஞ்சிட்ருக்காருங்க இங்கே டெவால் பிரேவிஸ். 2 ஓவர் முடிவில் 39க்கு 2 விக்கெட். நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. தெரியாதனமாக ஒரு ஆட் வந்துருச்சு நல்ல. அதான் பாஸ் பண்ண தெரியாமல் 6 டிஸ்டன்ஸ் வந்து 110 மீட்டர் அடிச்சிருக்காருங்க. சரியான இதுங்க டெவால் பிரேவிஸ் ஸ்பெஷல். இறங்கி வந்து ஷாட் அடிச்சிருக்காருங்க. சரியான பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. 2 6 அடிச்சிட்டாங்க ஒரே ஓவரில். வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவங்க மீடியம் பேஸருக்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும்தான், ஃபஸ்ட்டு 1 ஓவர் மட்டும் தான் ஸ்பின்னர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேஸருங்க. என்ன அப்புறம் நடக்குதுங்க? தூக்கி அடிச்சிருக்க. ஐயோ, நான் 6ன்னு நினச்சேங்க. ஆக்சுவலி வந்து நான் அட்வான்ஸே போட்டு ஆடுறேன்னா என்னன்னு தெரில.
என்ன ப்ரோ ஆச்சு ஆக்சுவலி. பட் இந்த ஒரு லாஃப்டில் கரெக்டாக போட்டோம். ஒரு 6 இங்கே எப்படி மான்ஸ்டருங்க ஒரு தூக்கி அடிச்சிருக்காரு லேட். பட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கனால பிடிக்க முடியலங்க ஃபீல்டரால். சைட் ஸ்க்ரீனில் போய் இடிச்சிருக்காங்க பால். ஃபர்ஸ்ட் இந்த ஓவரில் டெவால் பிரிஸ் வந்த உடனே டேக்கன் பண்ணியிருக்காருங்க. இது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தேவை நம்மளுக்கு. சேர் கேர்ள்ஸ் நம்மளை சேர் பண்ணுறாங்க. தரமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. 130 தான் டார்கெட்டு. 2 ஓவர் 3 ஓவரில் 50 வந்தாச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம் விக்கெட் கையில் இருந்துச்சுன்னா. தூக்கி போட்டிருக்காரு. சரியான ஷாட்டுங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி போட்டார். பட் லைட்டாக ஆஸ்திரேலியில் போட்டார் விஜய் சங்கர். அது தூக்கி 6க்கு சொருக்குனார். பட் இங்கே நோ பாலுங்க. இது லைட்டாக உள்ளே போட்டார். ஆனால் ஃபுல் டாஸ் தான். ஸோ இவர் தூக்கி பவுண்டரிக்கு சொருக்கிட்டாருங்க. நோ பால் வந்து நீங்கள் ஃபுல் டாஸில் தான் நோ பால்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். ஏன்னா வந்து ரொம்ப மேலே போச்சு. ஆனால் இவங்க வந்து கால் வச்ச மாதிரி தான் காட்டுவாங்க. ஃபுல் டாஸ் தான் ஆச்சு நோ பால். ஆக்சுவலி இந்த அந்த ரூல்ஸ் இல்லைங்க. ஃபுல் டாஸ் போனால் நோ பால்னு இல்லவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ மேலே போட்டுக்காரு பாருங்க. இது ஃபுல் டாஸில் தான் நோ பால். பட் இவங்க வந்து காலை தாண்டி வச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னு தெரில. WCC3 வந்து இத்தனை வருஷமாக இந்த என்ட்ரி நடத்துகிறாங்க. ஒரே ஒரு அப்கிரேட்மெண்ட் தான் ப்ரோ கேட்குறேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நோபால் வந்து இடுப்புக்கு மேலே போனால் நோபால் அந்த செக் பண்ணுற அந்த இது கொண்டு வாங்க ப்ரோ உள்ள சிஸ்டம். நோபால் இடுப்புக்கு மேலே போனால் நோபால், ஹைட்டாக தலைக்கு மேலே பவுன்ஸ் 2 பவுன்ஸ் போனால் நோபால் அப்படின்னு அந்த இதெல்லாம் கொண்டு வாங்க ப்ரோ. பவுன்ஸ் போனால் நோபால் இருக்குது. பட் இடுப்பு மேலே போனால் நோபால் இல்லை. பட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபீல்டர் கையில் அடிக்கிறப்பவே அவுட்டுங்க. புட்டி ஸ்டாரு. நான் பேசிக்கிட்டே இருந்தாலே நான் ஃபீல்டர் கையில் அடிச்சிடுறேங்க. 3 பவுலர்ஸ் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே மேட்ச்க்குள்ளே வராங்க பஞ்சாப் கிங்ஸ். டெவால் பிரேவிஸ் அவுட்டுங்க. சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு. இவர் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் செட் ஆயிடுச்சுனா செம்மையாக இருக்குங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுண்டரி ஃபார் சூரியகுமார் யாதவ். ஃபஸ்ட்டு பால் 4 விக்கெட்டில் ஆடிட்டு இருக்காருங்க. 2 ஓவர் முடிவில் 59க்கு 3 விக்கெட். ராகுல் சௌஹர் ஃபஸ்ட்டு ஓவரே ஸ்பின்னர் கொடுத்தாங்க. 2வது 3வது ஓவர் வந்து மீடியம் பேட்ஸ்க்கு கொடுத்தாங்க. பட் 3மே ஒர்க் ஆச்சு. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் விக்கெட் அள்ளி எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் 3வது ஓவர் ஸ்பின்னருங்க. வந்த ஃபஸ்ட்டு பாலே ரோஹித் சர்மா வெளியே அடிச்சிட்டாருங்க. ப்ரோ ஸ்பின்னர் இஸ் நாட் மைன், ஏ தவறான டிசிஷன் ஃப்ரம் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. ஃபஸ்ட்டு ஓவர் சிக்கந்தர் ராஜா போடும்போது டெவால் பிரேவிஸோ யாருன்னு தெரில. யார் டிராவிஸ் ஹெட் எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக 6க்கு தான் அடித்தான்னு நினைக்கிறேன். கேஸ் சரியாக தெரில எனக்கு. பட் 106 மீட்டர் 6 ரொம்ப பெரிய 6 இல்லைங்க. பட் வெளியே போயிருக்கு கிரவுண்ட் விட்டு. இந்த பால் குட்டில் பட்டுருச்சு. பட் டாட் பால். நல்லா அக்ரெசிவ் தெரியுதுங்க எல்லா பேட்ஸ்மேன் இருந்தும். இதான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் விக்கெட் விழுந்தாலோ, தவறான திசையில் விக்கெட் விழுந்தாலோ, இதுவும் ஒரு அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்ங்க. செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. செம்மையாக டேக் ஆன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோ பால். சரி ஃப்ரீ ஹிட்டுங்க. இங்கே ராகுல் சஹர் ரன்னை வழங்கி கொடுக்குறாருங்க. போன பால் டாட் பால் போட்டார். அதுக்கு சமமாக இந்த பால் நோ பால் வேற போட்டாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 பாலில் வந்து 13 ரன்னுங்க. ஸோ டாட் பால் போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் நல்ல பால் தான் அவங்ககிட்ட சொன்னேன். என்னதான் விக்கெட் விழுந்தாலும் செம்மையாக டேக் ஆன் பண்ணுறதுனால பயமே இல்லாமல் டேக் ஆன் பண்ணுறாங்க. பட் அந்த விக்கெட் போனதெல்லாம் தேவையில்லாமல் விட்டுக்கிட்டு இருக்கோங்க எல்லா மேட்சும். ஓகே மக்களே, பட் இங்கே ஒரு நோ பால், 2வது நோ பால் போடுறாருங்க ராகுல் சார். பட் என்னங்க அவரை சொல்கிறது. பட் இன்னொரு 6ங்க. ரோஹித் சர்மா 3 6 அடிச்சுட்டாருங்க இந்த ஓவரில். தரமாக ஆடிட்டு இருக்காருங்க. செய்கை பண்ணிட்டு இருக்காருங்க. தரமான 6 ஃப்ரம் ரோஹித் சர்மா. வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க ராகுல் சார். விக்கெட்டே எடுக்காம செம்மையாக கொடுத்துட்டு இருக்காருங்க. வெறும் 4 பாலில் சரியான ரன். எத்தனை ரன்னு தெரில, 20 ரன்னுங்க. எல்லா பாலும் தூக்கி உள்ளதாங்க போடுறாரு ராகுல் சார். ஸ்பின் பண்ணுறதுக்கே பார்க்க மாட்டுறாரு. இன்னொரு பவுண்டரி ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஓகே மக்களே, 5th பால் ஒரு ஃபுல் டாஸுங்க. இவர் உள்ளதாங்க தூக்கி போடுறாரு. இன்னொரு பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. ஃபீல்டர் இருந்தாலும் பிடிக்க முடியலங்க அவரால். தரமாக ஆடிட்டு இருக்காருங்க ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க. ராகுல் சாரை வெளுத்துறாருங்க ரோஹித் சர்மா. 3 ஓவர் முடிவில் 87க்கு 3ங்க. ஓகே மக்களே, 3 ஓவர் முடிவில் எவ்வளோ 87க்கு 3 விக்கெட். அந்த 3 விக்கெட் தாங்க செம்மையாக கஷ்டமாக இருக்குது எனக்கு. ராகுல் சார் அடிச்சு விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். கேஸ் விக்கெட் எடுத்தாரான்னு தெரியல சரியா. பட் 3 விக்கெட் போயிடுச்சுங்க. எடுத்தோடனே கையில் கொடுத்துருக்காருங்க ரோஹித் சர்மா. அவுட்டுங்க. இந்த சூரியகுமார் யாதவ் அவுட்டு. அந்த ஃபீல்டரை கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே இல்லை. இதே மாதிரி 2வது விக்கெட் விழுதுங்க. இங்கே அந்த ஃபீல்டரை பார்க்காம லூஸ் மேலே கையில் தூக்கி அடிச்சிடுறேன். சூரியகுமார் யாதவ் கான் ஃபார் 4. தலை தோனி வந்திருக்காங்க மேட்சை முடிச்சு கொடுக்க. சத்தியமாக நான் வந்து என்ன நினச்சேன்னா ஃபீல்டு அங்கே இல்லைன்னு நினச்சி அடிச்சிட்ருக்கேங்க. பட் ஃபீல்டு இருக்கா தெரியுது. பட் நான் லூஸு மாதிரி அங்கிட்டே அடிச்சிட்ருக்கேன்.
கரெக்டாக கொஞ்சம் தள்ளி கூட கரெக்டாக கைக்கு அடிக்கிறேங்க. இனிமேல் ஃபீல்டிங்கை பார்த்தா ஆட போகிறேன். என்ன தான் பேசினாலும் ஃபீல்டிங்கை பார்த்தாங்க இனிமேல் ஆடணும். பட் ஒரு ரிஸ்கி ஷாட், எஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ரோஹித் சர்மாவுக்கு இன்னொரு பவுண்ட்ரி. என்ன அம்மா ஆண்டுட்டு இருக்காரு இங்கே ரோஹித் சர்மா. தூக்கி உள்ளே போட்டாண்ணா. யாரா நீ, கோமாளியாடா நீ? ஸ்பின்னர்னா லூஸ் மாதிரி தூக்கி உள்ளே போகிறாங்க. நம்ம ஸ்ட்ரைட் தூக்கி உள்ளே போகிறதெல்லாம் லூஸ் மாதிரி அடிக்கிறாங்க. நான் கரெக்டாக தான் அடித்தேன், பட் இவங்க லூஸ் மாதிரி அடிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவுட்டு தாங்க. ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. 99.5% அவுட்டு, 0.5% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறோம். செஞ்சு மிஸ்ஸிங் லெக் ஸ்டெம்ப் வாய்ப்பு இல்லைங்க. அவுட்டுங்க, கன்ஃபார்ம் அவுட்டு. லெஃப்ட்டில் போகுமா? இல்லைங்க, அவுட்டு. கரெக்டாக மிடில் ஸ்டெம்ப் இல்லாட்டி லெக் ஸ்டெம்ப் அடிச்சிருக்குங்க. ரைட் இல்லை ஆஃப் ஸ்டெம்ப் அடிச்சிருக்கு. தேவையில்லாத விக்கெட் இங்கே போயிட்டே இருக்குங்க மழை மாதிரி. இந்த ஓவர் செம்மையாக போட்டிருக்காருங்க. 2 பாலில் 2 விக்கெட்டு. பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே வராங்க. ரோஹித் சர்மா கான் ஃபார் 36. ஜடேஜா வராரு. தலை தோனி முடிச்சு கொடுக்கணுங்க. 8 ரன் 38 ரன் தான் அடிக்க முடியுமா? ஸோ தலை தோனி ஸ்பெஷல் பார்ப்பீங்க நீங்கள் இந்த வாட்டி. பட் ரவீந்திர ஜடேஜா நான் அடிச்சுத்தரேன் ப்ரோ, நான் முடிச்சுத்தரேன், நான் அவுட் ஆக மாட்டேன், சும்மா லூஸ் ஷாட் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா. மக்கள் இங்கே ஒரு தரமான 6 அடிக்கணும் நம்ம இங்கே. பர்ஃபெக்ட்டுங்க, தரமான 6. ரவீந்திர ஜடேஜா தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாருங்க ஸ்ட்ரைட்டில். எம்மா சும்மா பேச்சுக்கு தாங்க சொன்னேன். பட் ரவீந்திர ஜடேஜா என்னால் முடியாது, எதுவுமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டு இறங்கி வந்து தூக்கி ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு லோ ஃபுல் டாஸ். அவ்வளோ ஈஸி இல்லைங்க பிக் பண்ணுறது இறங்கி வந்து. பட் தரமான செய்கை ஃப்ரம் இந்த பாருங்க, இறங்கவே இல்லை பாலு ரீப்ளேயில். 5 ஓவர் முடிவில் 102க்கு 5. இன்னுங்க விக்கெட் மேலே விக்கெட்டாக தேவையில்லாத விக்கெட் விடுவோம். அந்த இடத்துல 2 விக்கெட் விட்டவங்க தேவையில்லாமல் லூஸ் மாதிரி தான் அவுட் ஆகிறோம் நம்ம. லூஸ் மாதிரி தான். பட் 104 மீட்டர் 6ங்க. கரெக்டாக ஃபீல்டு இருக்க பார்க்கவே மாட்டோம். இந்த வாட்டி என் ஃபீல்டை பார்த்துட்டேங்க. பட் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறோம். ஒரு குட் ஷாட் தாண்டி போயிடும் கன்ஃபார்ம். டெஃபினட்டாக தலை தோனிட்டு பவுண்டரி வந்துருக்குங்க. இங்கே ரவீந்திர ஜடேஜா மற்றும் தலை தோனி பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. ஓகே மக்களே, 24 ரன் ஜஸ்ட் 87 பாலில் சொருகி இருக்காருங்க தலை தோனி ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க. தரமான பவுண்டரி ஃப்ரம் மஸ்ட் வினிங் ப்ரெஷர் மேட்ச்சில் தலை தோனி இங்கே அடிச்சு கொடுத்துட்ருக்காரு. சரியான பவுண்டரி ஃப்ரம் தலை தோனி. இங்கே ஒரு நோ பால் போட்டால் வசதியாக இருக்கும். பட் தலை தோனி அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாருங்க. செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு இங்கே. MS தோனி ஸ்பெஷல் பார்த்துருக்காட்டி இந்த கடைசி நேரத்தில் பாருங்க. தலை தோனி ஸ்பெஷல் ஃபைன் லெக் ஷாட்டுங்க. சரியான ஷாட் ஃப்ரம் தலை தோனி. இன்ஃபேக்ட் அது 6 போயிருக்கும். பட் 2 இயரில் பட்டனால ஒரு பவுண்டரி போயிருக்குங்க. பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு மஸ்ட் வின்னிங் மேட்ச்சில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு தலை தோனி ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். கேமரா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் தட்டிட்டு பாருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். பட் இங்கே ஒரு ஃபுல் டாஸ் அதை கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு தலை தோனி ஸ்ட்ரைட்டில். ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் தலை தோனி. ப்ரெஷரை குறைச்சிருக்காருங்க. 3 பாலில் 3 பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. மஸ்ட் வின்னிங் மேட்ச்சில் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தலை தோனி. ரவீந்திர ஜடேஜாவும் சும்மா இல்லை, அங்கே அடிக்கிறாரு. பட் 4 ஓவரில் வந்து 118க்கு 5ங்க. தரமாக ஆடிட்டு இருக்காங்க. செய்கை காட்டிகிட்டு இருக்காங்க. விக்கெட் 5 விக்கெட் போயிடுச்சு. ஒரு பக்குங்க இங்கே. பக்கு ஓகே, இது ஒரு பக்கு தான். ஒரு மாதிரி பிடிச்சிருக்காரு பேட்டை. தூக்கி அடிச்சிருக்காருங்க. அவுட்டா இல்லை தலைக்கு மேலே போனால இன்னொரு பவுண்டரி ஃபார் ரவீந்திர ஜடேஜா. இன்ஃபேக்ட் 3 பேர் பின்னாடி ஓடுறாங்க. பட் பிடிக்க முடியல. ஓகே மக்களே, 15 பால் 43 ரன் தான் அடிச்சிருக்கோம். பட் 2 விக்கெட் போன காரணத்தினால் ஸ்ட்ரைட் டு தி கிரவுண்ட் அடிக்கிறோம். ஏன்னா யாருமே இல்லை. 2 ரன் கன்ஃபார்மபுளாக கிடச்சிரும். பவுண்டரி எப்போயாவது கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனாக இருக்குது. புல் ரொம்ப டார்க்காக இருக்குங்க நெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அவ்வளோ க்ரீன். இது மாதிரி ஒரு மாதிரி க்ரீன் விச் மாதிரி தாங்க இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் தான் இருக்குங்க மொத்தமாகவே. எஸ், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அவுட்டுங்க. விட்டுட்டாரு. ஒரு மஸ்ட் வின்னிங் ப்ரெஷர் மேட்ச்சில் விட்டுருக்காருங்க. நம்ம சீக்கிரமாக முடிச்சு நெட் ரன் தேவை. பட் நம்ம வந்து 20 ஓவரில் இது வரைக்கும் ஆடி சரித்திரமே இல்லை 20 ஓவர் அவுட் ஆகாமல். பட் செம்மையாக அடிச்சிருவாங்க. நம்ம சும்மா தள்ளி ஆடணும்னு வச்சுக்கோங்க. 20 ஓவருங்க 50 ஓவர் ஆடலாம். பட் நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. 20 ஓவர் ஆட எனக்கு பிடிக்காது. 10 ஓவர் மேட்ச் முடிச்சுட்டு போகணும். பட் ரவீந்திர ஜடேஜா ஃபஸ்ட்டு எப்படி 6 அடித்தாரோ அது ஃபுல் டாஸாக இருந்தால் இது ஃபுல் டாஸாக என்னன்னு தெரில. பட் தரமான 6 தூக்கி எங்கேயோ சொல்லிட்டாருங்க ரவீந்திர ஜடேஜா. அந்த ரீப்ளேயை பாருங்கள். ரீப்ளேயில் ஒழுங்காக காட்ட மாட்டாங்க. பட் உங்களுக்காண்டி அந்த ரீப்ளே பாருங்கள். செம்மையாக அடிச்சிருக்காங்க ரவீந்திர ஜடேஜா. இன்ஃபேக்ட் டாப் ஆஃப் த இதுதான் பேட்டு. பட் அந்த 6 விட ஜஸ்பிரீத் பும்ரா தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. முடிச்சு கொடுத்துட்டாருங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம் போயிட்டு. நெட் ரன் என்ன ஆக போகுதுன்னு தெரில.
ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் இந்த மேட்ச்சில் யாருமே ஒழுங்காக பண்ணலங்க. அதனால பவுலர்ஸ் வந்திருக்காங்க. டெவால் பிரேவிஸ் 5 6, ரோஹித் சர்மா 5 6, டிராவிஸ் ஹெட் 4 6, பர்பிள் கேப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டாருங்க. 8 விக்கெட். எம்மா 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 3மே நம்ம பிளேயர்ஸ் தான். 5 கேப்பில் ரோஹித் சர்மா தாங்க இருக்கார் இப்போதைக்கு, யாருமே இல்லை அந்த இடத்துல. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கந்துட்டு பாருங்கள். ஓகே மக்களே, இன்னும் நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். அதுக்கு கீப் வெயிட்டிங்.